இன்றைக்கி பால் நிறைய ஊற்றி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி மண்டை வெல்லம் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா சர்க்கரையோ இல்லைனா வந்து கல்கண்டு பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக நம்ம மண்டை வெல்லம் சேர்த்து பண்ணோம்ல அந்த மாதிரி பொங்கல்லே பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை நல்லா கழுவிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து நான் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கேன். நீங்கள் 3 டம்ளர் பால் ஊற்றி 3 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிருக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டு வந்து 1 டம்ளர் கூட பால் ஊற்றிக்கலாம், எப்படி வேணாலும். நான் பால் லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்க்கணுங்கிறக்காக 1.5 டம்ளர் மட்டும் இப்போ பால் ஊற்றிருக்கேன். 5 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் பால் வந்து ஊற்றிருக்கேன். இதை வந்து ஒரு 3-4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல சூப்பராக வந்து வெந்துடும், ரொம்ப குழையாமையும் நல்ல சூப்பராக வெந்துடும். நம்ம ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருக்கலாம். மண்டை வெல்லம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகர் வேணுமோ, சர்க்கரை வேணுமோ, நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து பொங்கலுக்கு சேர்ப்பேன். ஒரு 4 ஸ்பூன் சாப்பிட்டாலும் நல்லா திகட்டுற மாதிரி அந்த அளவுக்கு தான் சேர்ப்பேன். இப்போ மண்டை வெல்லத்தில் தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சால் போதும், கம்பி பதம்லாம் தேவையில்லை. அப்படியே வடிகட்டி அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல அதில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே எதுவுமே மசிச்சு விடாமல் ஊற்றுனீங்கன்னா அப்படியே அரிசியாக இருக்கும். ரொம்ப மசிக்க வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க மண்டை வெல்லத்தை. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. மண்டை வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் கிடையாது, சிம்லேயே இருந்து லைட்டாக அந்த மொட்டாக கொதிக்கிற மாதிரி வரும்ல, அவ்வளோதான். அப்படி வந்தால் போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சைடில் வந்து நெய் ஊற்றிட்டு அதில் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிலே வந்து தேங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பால் 1.5 டம்ளர் அளவுக்கு மறுபடியும் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த டைமில் பால் வேண்டாம் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக பால் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே பொங்கல் பார்க்குறக்கே டெம்ப்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் பாதி வதங்கிருச்சு. இப்போ முந்திரி, திராட்சை உங்களுக்கு என்ன வேணுமோ எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். பூசணி விதை அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பூசணி விதைன்னு சொல்கிறேன், வெள்ளரி விதை அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல தேங்காய், முந்திரி, திராட்சை அதெல்லாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி விட்ருங்க. உப்பு வந்து பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா ஆல்ரெடி அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாலும் அது வந்து ஈக்குவலாக நல்ல இனிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் வந்து ஸ்வீட்டில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.